சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை ஐஐடி நிறுவனம் அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் என்ற மாணவர்களது அமைப்பை தடை செய்திருக்கிறது. அதற்கான அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறது. ஒரு அனாமதேய புகார், அந்த புகாரின் அடிப்படையில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கேள்வி எழுப்பியது. அதன் பேரில் விசாரணை நடந்தது. அதற்கு பிறகு அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அனாமதேய புகாரில் சொல்லப்பட்ட கருத்து, இந்த மாணவர் அமைப்பு என்பது அம்பேத்கர் பெரியார் பெயரில் மாணவர்கள் மத்தியில் துவேஷத்தை விதைக்கிறார்கள், வெறுப்பை விதைக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்களை மற்றவர்களுக்கு எதிராக தூண்டி விடுகிறார்கள். குறிப்பாக நரேந்திர மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறார்கள், அதன் பொருளாதார கொள்கைகளை விமர்சிக்கிறார்கள். மதவாதத்தால் நாட்டை பிளவுபடுத்த இந்த அரசு முயற்சிக்கிறது என்று புகார் கூறுகிறார்கள். மோடியை விமர்சித்த அந்த அமைப்பு, அதன் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ராகுல் காந்தி முதல் தமிழ்நாட்டின் பல்வேறு தலைவர்கள் வரையிலும் இதை கண்டித்திருக்கிறார்கள். பேச்சுரிமையை மறுப்பது நியாயமாகுமா என்ற கேள்வி அவர்களால் முன்வைக்கப்படுகிறது. மற்ற அரசியல் இயக்கங்கள் செயல்படுவதற்கு, மற்ற கருத்துக்களை பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கக்கூடிய வேளையில் அம்பேத்கர் பெரியார் கொள்கைகளை பேசுவது குற்றமா? நரேந்திர மோடியை விமர்சிக்கவே கூடாது என்கிறீர்களா? விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவராக அவரை பார்க்க வேண்டுமா? இப்படிப்பட்ட கேள்விகளை இவர்கள் எழுப்பும் நேரத்தில் ஐஐடி நிறுவனமோ கருத்து சுதந்திரத்தை நாங்கள் தடை விதிக்கவில்லை, ஆனால் ஒழுங்கு விதிகளுக்கு மீறி அந்த அமைப்பு செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. பல்கலைக்கழகங்களில், உயர்கல்வி நிறுவனங்களில் அரசியல் செயல்பாடு இருக்கலாமா என்பதும் விவாதத்துக்குரிய பொருளாகிறது. நாம் விவாதிக்கலாம். நம்மோடு சென்னை ஐஐடியில் டாக்டர் பட்டம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு மாணவர் திரு ரமேஷ், பேராசிரியர் அருணன், பாரதிய ஜனதா கட்சியின் திரு மாத்ருபூதம், அரசியல் விமர்சகர் திரு பாலாஜி வெங்கட்ராமன், டெல்லி அரங்கிலிருந்து டெல்லி ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர் திரு ஷைலேஷ், டெல்லியிலிருந்து ஏபிவிபி எனப்படும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மாணவர் பிரிவைச் சேர்ந்த ஏபிவிபியின் நிர்வாகி திரு கோபால், இவர்களோடு சென்னையின் மாணவர் தலைவர்களில் ஒருவரான திரு ஜோ பிரிட்டோ. வணக்கம். ரமேஷ், உங்களுடைய அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த அமைப்பினுடைய உறுப்பினர். ஒரு அமைப்பு என்பது அந்த விதிமுறைகளுக்கு மாறாக நடந்திருக்கிறது. அங்க மாணவர்கள் மத்தியில நீங்க பிளவை ஏற்படுத்தினீங்க, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அங்க மேற்கொண்டீங்க அப்படின்னு அமைப்பின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஏன் இது? இல்லை, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடிப்படையே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு எங்கள் மேலே. அதாவது இப்போ இவங்க சொல்லியிருக்க மாதிரி, அதாவது எங்களுடைய ஸ்டடி சர்க்கிள், அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள், எங்களுடைய ஸ்டடி சர்க்கிள் இப்போ நான் மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம்னா, மோடி ஒரு தனிப்பட்ட நபர் என்ற அடிப்படையில் நாங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணலை. அவர் கொண்டு வரக்கூடிய பொருளாதார கொள்கைகளை நாங்கள் இப்போ அதை விமர்சனம் பண்ணியிருக்கோம். இப்போ கூடவே இன்னொரு பக்கமாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்துத்துவ அந்த கருத்தையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி அவங்க மேலே கிரிட்டிசைஸ் பண்ண போகும்போது இதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் உள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் ரைட் விங் ஓரியன்டாக திங்க் பண்ணக்கூடிய மாணவர்கள் அமைப்பு உண்டு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க. இப்போ அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. எப்போனா கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பேசி, அதாவது அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய இப்போ பொருளாதார கொள்கைகளை நாங்கள் தீவிரமாக இப்போ அதை விமர்சனம் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணிக்கிறத தாண்டி அந்த துறையில் யாரெல்லாம் இப்போ வல்லுநர்களாக இருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்கள் கூட்டமும் நடத்தியிருக்கோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஆதாரங்கள் உண்டு. நீங்கள் ஐஐடி அமைப்பின் பெயரை பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் கைட்லைன்ஸ் என்ன இருக்கோ அதை வயலேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் விதிகளை மீறி அங்கே நடந்து கொண்டீங்கன்ற குற்றச்சாட்டு உங்கள் பதில் இல்லை? இது நாள் வரைக்கும் எப்படின்னா, இப்போ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் நடக்குதா இப்போ அப்படிங்கிறது அப்படி எதுவும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸுங்கிறதே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு.
நீண்ட காலமாக இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய உள்ள ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து கைட்லைன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது உள்ள டிபேட் போயிட்டு இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயும் அடுத்த அட்மின் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயும் டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனால் வெல் ஃபார்முலேட்டட் இதுதான் கைட்லைன்ஸ், இதுதான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி எந்த ஒரு உள்ள இருக்கக்கூடிய வந்து ஸ்டூடெண்ட் குரூப்புக்கும் அட்மின்லேருந்து எந்த மெயிலும் பண்ணது கிடையாது, எங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுத்தது கிடையாது. நீங்க SC ST மாணவர்கள்ட்ட போய் பிரச்சாரம் செய்து அவர்களை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரதமருக்கு எதிராக அவர்களை விமர்சனம் செஞ்சீங்க, வெறுப்பை விதைத்தீர்கள் அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டு. இல்லை இது இப்போ நான் பொதுவாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது RSSயோ இல்லை வந்து மோடியோ எப்படின்னா அவங்களுடைய கொள்கையிலேருந்து எப்படின்னா அதை விமர்சனம் பண்ணனா பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது இயல்பா எல்லா இடங்கள்லையும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் பேசக்கூடியது அம்பேத்கர் அது பெரியாருடைய வந்து கொள்கைகளின் எப்படின்னா அடிப்படையில் இருந்து நாங்கள் இங்கே உள்ள எப்படின்னா இந்து மதத்தை அதை விமர்சனம் பண்ணுறோம். நாங்கள் அதை இப்போ ஒத்துக்கிறோம். ஏன்னா அது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தது கிடையாது, அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எப்படின்னா என்ன சொல்ல ரிசர்ச் ஒர்க். அதுலேருந்து வரக்கூடிய கன்க்ளூஷனை நாங்கள் வந்து இப்போ ஒத்துக்கிறோம், அது மேலே நின்று தான் இப்போ அனலைஸ் பண்ணுறோம். இதில் வெறும் வந்து என்ன தலித் வந்து மாணவர்களுக்கு மட்டும் உண்டான இது அதில் கிடையாது. அவங்களுடைய எப்போ ஒர்க்கில் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இப்போனா அது எல்லாருக்கும் உண்டான இப்போ பிரச்சனை தான் அது. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயத்தை சொல்கிறா இருந்தால் நாங்கள் பேசியிருக்க விஷயங்கள் வந்து குறிப்பாக வந்து சான்ஸ்கிரிட் இம்போசிஷனை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கோம். நாங்கள் இப்போ பேசின விஷயங்களே வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தலித் ரிலேட்டட் இஷ்யூவா இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை லேபர் லா ரீஃபார்ம்ஸை பற்றி நாங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக பேசியிருக்கோம். இப்போ அதை நான் தலித் ரிலேட்டட் இஷ்யூவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதை பீஃப் ஆக்சுவலாக பேனை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கோம், அதை நான் தலித் ரிலேட்டட் இஷ்யூவா. அதாவது பொதுவாக இங்கே உள்ள இந்திய சராசரி மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் அதை இப்போ அதுக்குள்ளே நின்று பேசுகிறோம். அதுக்குள்ளே வந்து என்னன்னா இப்போ கம்யூனல் வயலன்ஸ் அடுத்து வந்து ஜாதி கொடுமைகள் அதையும் நாங்கள் பேசியிருக்கோம். இது இப்போ வெறும் வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டி உண்டானதா அப்படி சமஸ்கிருத ஆதிக்கம் அல்லது ஹிந்தி திணிப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை அவங்க எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கான கூட்டங்களை வல்லுநர்களை வச்சு நடத்திருக்கோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசுறதுன்றது உயர்கல்வி நிறுவனங்கள்ல PhD பண்ணக்கூடியவங்க பேசாம வேற யார் பேசுவாங்க? அப்படி பேசுறதே சட்டவிரோதம்னு சொல்ல முடியுமா? அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் IIT இஸ் அட்டானமஸ் பாடி, IIT இண்டிபெண்டன்ட் பாடி. இப்போ IIT மேனேஜ்மெண்ட் என்ன டெசிஷன் கொடுக்குறதோ தட் கோஸ் கோயிங். அதில் வந்து ஒரு HR மினிஸ்டரோ வேற யாரோ HR மினிஸ்டர் தான் சொல்றாங்க, ஸ்மிருதி இரானி சொல்றாங்க இது அவங்க இன்வால்வ்டே இல்ல, சுதந்திரமான சுயேட்சையான அமைப்பு, அவங்க இன்வால்வ் விதிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதுல என்ன கேள்வி அடிப்படையா வருதுன்னு சொன்னா அவங்க கேள்வி அந்த மாணவர்கள் இந்த அமைப்பு அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள்கிட்ட விளக்கமே கேட்காமல் எந்த விதியை அவங்க மீறினாங்கன்னு சொல்லாம அவங்க தரப்பு விளக்கத்தை கேட்காம அதை டீரெகனைஸ் பண்றதுன்றது முறையா? IIT மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை இவங்க கரெக்டாக கவனிச்சா தெரியும். அந்த என்ன சொல்லியிருக்காங்க இருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா IITன்ற பேரை யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இவங்க யூஸ் பண்ணுற இப்போ வந்து IIT இஸ் அ இன்டர்நேஷ்னலி வெல் நோன் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு காமன் மேனுக்கு என்ன தரமா வரும் இந்த மாதிரி இஷ்யூலாம் IITயில் இதை மாதிரி IIT அப்படின்னு தான் வருமே தவிர இவங்களுடைய பேரவை இவங்களுடைய அமைப்பு பண்ணதுன்றது வெரி வெரி லிட்டில் பீப்புக்கு தான் போய் சேரும். சரி, IITன்ற பேரை இல்ல இதுல நான் மறுக்கிறேன். ஏன்னா நாங்க IITயில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு நிமிஷம் அவரோட பதில் கேட்கலாம். நாங்க IITயில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாங்க உள்ள இருந்து டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் நாங்க IITன்னு பேரை போட்டுக்காம இல்ல இப்ப நான் வேற இன்ஸ்டிடியூட் பேரை அதுல வச்சுக்க முடியும்? என்ன இஷ்யூ இருக்குன்னு எனக்கு புரியல. அங்க தானே படிக்கிறோம், நீங்க படிக்கலாம், வேற எங்க படிக்கிறோம் நாங்க படிக்கலாம். பட் IITல படிக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும்போது அதனுடைய கோட்பாடுகள் நீ கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இப்ப நீங்களே இனிஷியேட்டிவ் பை IIT ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படி குற்றமாகும்? இன்னொன்று ஒரு IITல படிக்கும்போது இவரே சொல்றாரு நாங்க IIT மாணவர்கள்னு. அப்ப IIT மாணவர்கள் அவங்களோட கைட்லைன்ஸை இவங்க ஃபாலோ பண்ணணும். யாரா இருந்தாலும் இப்போ IITல IIM எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சாலும் அந்த இன்ஸ்டிடியூஷனோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதான் அவங்க இதே IITலனா அந்த இருங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் IITலனா அந்த APS வந்து வெளியில தான் நீங்க பண்ணியிருப்பீங்க. IITக்குள்ள தனியாக தான் அது மாதிரி நிறைய இருக்குல்ல. IITன்னு நீங்க வச்சுட்டு அதுக்குள்ள பண்ணும்போது அவங்களோட கைட்லைன்ஸ் நீங்க சொல்றேன். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் மட்டும் இல்ல, உள்ள நிறைய ஸ்டூடெண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டடி சர்க்கிள் நிறைய இருக்கு. அவங்க எல்லாருமே இப்பனா வந்து என்ன IITங்கிற இதை அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப குறிப்பா சொல்றதா இருந்தா விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள்னு ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதான் சொன்னா
இனிஷியேட்டிவ் By IIT ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ். இது ஜென்ரல் காமன். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் திங். இது ஒன்று. உள்ள இருக்கிற எல்லா ஸ்டடி சர்க்கிள் குரூப்புமே இந்த பேரை பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, நாங்கள் இப்போ கடந்த ஒரு வருட காலமாக உள்ள நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உள்ள இப்போ வெளிப்படையாகவே எல்லா இடங்கள்லையும் இப்போ போஸ்டர் ஒட்டியிருக்கோம், தேவைப்பட்ட பேனரும் வச்சுருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஈவன் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மெயில் அனுப்பிச்சிருக்கோம். அந்த மெயில் ஆக்சுவலாக டீன் பாக்ஸுக்கு போகும். அந்த மெயில் எப்படின்னா டீனும் பார்ப்பார். ஸோ நாங்கள் நடத்தின எல்லா ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா டீன் ஆஃபீஸுக்கு தெரியாமலாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. சரி, ரெண்டு விஷயங்களை மறுக்கணும் நண்பர் பேசினதுல. அதாவது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்பது போல அவர் சொன்னார். விஷயமே அங்கிருந்து தான் ஆரம்பமாயிருக்கு. ஒரு அனாமதிய கடிதம் இவங்க வெளியிட்ட ஒரு சின்ன பிரசுரத்துடன் துண்டு பிரசுரத்துடன் அங்கே அனுப்பப்பட்டு அந்த அனாமதிய கடிதத்தின் படித்து பார்த்து தாங்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் இதன் மீது உங்களுடைய கருத்து உடனடியாக தேவை என்று அங்கே இருந்து மிக தெளிவான சமிக்கை இருங்க நீங்க பேசும்போது நான் தரையில்லை அங்கிருந்து தெளிவான சமிக்கை ஐஐடி நிர்வாகத்துக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒன்று, அதன் அடிப்படையில் தான் இவங்க இம்மிடியட்டா இவங்களை என்னன்னு கூட கேட்காம இவங்க தரப்பு நியாயத்தை கூட காது கொடுத்து கேட்காமல் இந்த அமைப்புக்கு தரப்பட்ட அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்காங்க. இந்த பாயிண்ட்க்கு மட்டும் சொல்லி இல்ல நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க அடுத்து பேசுங்க. நீங்க பேசுங்க தலையில HR மினிஸ்டர் வரலன்னு நான் சொல்ல. சரி, நீங்க அப்படிதான் IIT is an autonomous. ஆமாங்க, whatever decision அவங்க எடுக்கறாங்களோ it goes. இல்ல அவங்களுக்கு தான் decision. நீங்க மாத்தி பேசாதீங்க. HR மினிஸ்டர் அதுதான் நான் ஆரம்பம் சொன்னேன். இல்ல போட்டு பாருங்க. நீங்க மாத்தி பேசாதீங்க. சரி பிரஷர் கிடையாது இது. ஐயா விஷயம் கொஞ்சம் தயவு செஞ்சு நான் கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. விஷயமே அங்கே இருந்து தான் ஆரம்பித்தது. இப்படி ஒன்று வந்திருக்கு, ஒரு அனாமதேய கடிதம். ஆகவே இது என்னவென்று நீங்கள் விசாரிக்கணும், அது பற்றிய கருத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று அமைச்சர் அவர்களுடைய அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்ந்த ஒரு செயலருடைய கையெழுத்து போட்ட அந்த அறிவிக்கை என்பது அனைத்து ஊடகங்களிலும் வெளியே வந்திருக்குது. ஆகவே அவங்க தான் இதை தூண்டி விட்டுருக்காங்க. ஐஐடி நிர்வாகத்தை நடவடிக்கை எடுக்குமாறு மறைமுக நிர்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய மதிப்பீடு. நம்பர் 1. ரெண்டாவது, அந்த அப்புறமேல அந்த இது நான் பார்த்தேன். அது என்னன்னா கைட்லைன், அந்த ஐஐடி என்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் என்று ஒரு வழிகாட்டல் இருக்கு. அதை இந்த அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் மீறிவிட்டது என்று எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் புரியல. ஒன்று, நாணயம் இருந்தால் ஐஐடி நிர்வாகத்துக்கு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அம்பேத்கர் பெரியார் வட்டம் நடத்திய இந்த இயக்கங்கள், இந்த கருத்துரைகள், இவற்றை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆகவே அதை நாங்கள் தந்த அங்கீகாரத்தை மறுக்கிறோம் சொன்னா ஒரு வகை நியாயம். அதை விட்டு எங்க பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அங்க படிக்கிற மாணவர்கள் அந்த வட்டம் என்றால் அந்த ஐஐடி தானே வரும். that goes without saying. இது அர்த்தமற்ற. நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். ஏன்னா மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி மெட்ராஸ், அதனுடைய நிர்வாகம் ஒரு சின்ன அமைப்பின் மீது ஏற்கனவே நமக்குலாம் என்ன இருக்கு, நம்ம பொது புத்தியில இந்த மிகப்பெரிய உயர் தொழில்நுட்பம் படிக்கிற மாணவர்களுக்கு சமூக அக்கறை இருக்காது, அவங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியுமே ஒழிய சமூக நுட்பம் தெரியாது என்று நாமெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அங்கே இப்பத்தான் ஓராண்டு காலமாக சமூக பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளை ஆய்வு செய்து அலசி கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த இளம் குருத்தை அந்த நிறுவனமே பொசுக்க பார்க்கிறது. நியாயமே இல்லை. திரு பாலாஜி வெங்கட்ராமன், இந்த தடையை நீங்க கண்டிப்பா வரவேற்பீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, தடைக்கு காரணத்துக்கு மூல காரணமாக இருக்கிற இந்த அனாமதேய கடிதம். இதுல ஸ்மிருதி இரானிக்கு எழுதுறார், they are also trying to create hatred against the honorable prime minister of India and Hindus. ஹிந்துக்களுக்கு எதிராகவும் பிரதமருக்கு எதிராகவும் வெறுப்பை தூண்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு மொட்டை கொடுதாசி போகிறது. பிரதமரை விமர்சிப்பது எப்படி வெறுப்பை தூண்டுறதாகும்? ஒரு விமர்சன உரிமை மாணவர்களுக்கு இருக்கக்கூடாதா? எல்லாருக்குமே விமர்சனம் பண்ற உரிமை இருக்கு சார், அதை யாரும் மறுக்கவே முடியாது. கொஞ்சம் முன்னால் பேராசிரியர் சொன்னார், இப்போதான் ஒரு வருஷமா அவங்களுக்கு அந்த உணர்வே வந்திருக்குதான். 1963 இதே மாணவர்களோட உணர்வு, திராவிட உணர்வு வந்ததுனால தான் இங்க திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தது. வராமையா போயிடுது. அப்போ சார் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, கொஞ்சம் இருங்க. நான் தவறான இந்திய எதிர்ப்பை பத்தி நான் கூட தான் போராட்டங்கள் எனக்கு தேவையாங்க. பொதுவா சொல்லலங்க, அவ்வளவுதான். ஐஐடி தான். சரி, உங்க இதுலயே 2014 செப்டம்பர் மாசம் சென்னை ஐஐடியோட ஸ்டாண்டர்ட் என்ன சார் தெரியுமா உங்களுக்கு? உங்களை தான் இல்ல, சரி அவருக்கு நான் உங்களே கேட்கிறேன், என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட் 321. இப்ப அதிகமா பாம்பே 222.
சரி, அதற்கும் இந்த அமைப்பு பெரியார் அம்பேத்கர் இதே மாதிரி தான். இந்த மாதிரி எந்த வித ஒரு நிமிஷம் உலகத்தின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலை போடுறப்ப இந்தியாவோட ஐஐடி கூட அதுல இல்ல அப்படின்ற புகார்கள் இருக்கு. அது கல்வியின் தரம் சார்ந்த வேறொரு பிரச்சனை. இப்ப கல்வி தரம் இல்ல அப்படின்றதுக்காக தான் ஐஐடியோட தரம் குறைஞ்சிருக்கிறதுக்காக தடை செய்யறாங்க. தேவையற்ற இதெல்லாம் இப்ப உள்ள போக கூடாது. மாணவர்கள் படிங்க, உங்களோட இதை வந்து நீங்க அந்த ஐஐடியோட ஸ்டாண்டர்டை உயர்த்ததுக்கு யூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயமா இருக்கு. இப்ப நாங்க உள்ள போனா உள்ள மட்டும் படிச்சுட்டு அப்படியே டிகிரி வாங்கி வெளிய வந்துறணுமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க, என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க. சொல்லுங்க சார். 222 ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சிட்டு நான் இப்ப வந்து உள்ள போய் நான் இது லேண்ட் அக்விசிஷன் பில்ல பத்தி பேசுறேன். மாட்டி ரைசி நேத்தி கூட தான் அமித்ஷா வந்தாரு. மாட்டி ரைசி எல்லா ஸ்டேட்லயும் நாங்க பண்ண போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு? நேரடியான கேள்வி வாங்க. அவர் அரசியல் கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நீங்க சொல்ல வரத நான் சம்ம பண்றேன். அதாவது கல்வித்தரம் குறைவா இருக்கு, போறவங்க படிங்க, மற்ற விஷயத்தை பத்தி பேசாதீங்க. இல்ல, மற்ற விஷயத்தை பத்தி பேசுங்க, வேணான்னு சொல்லல. அதுக்கு முறையான அனுமதியோட பேசுங்க. அனுமதி வாங்காம சார் ஐஐடிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு சார், அந்த ஸ்டாண்டர்ட்ல டீன் கிட்ட போய் உங்க பர்மிஷன் வாங்க. சரி, நான் ஒரு எதிர்கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அர்ஜுன் சிங் மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரியா இருக்கிற போது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்தது. அன்னைக்கு மாணவர்கள் ஐஐடி மாணவர்கள்ல ஒரு பிரிவினர் தெருவுக்கு வந்து போராடினாங்க. இங்கேயே உள்ள ஊர்வலம்லாம் நடந்தது. அது யாருடைய அனுமதியோடு நடந்துச்சு? அப்ப ஐஐடி நிர்வாகம் அந்த மாணவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தது? அது ஒரு அரசியல் நடவடிக்கை தானே. ஒரு அரசாங்கத்தின் கொள்கையை விமர்சிச்சு ஊர்வலம் போறத அன்னைக்கு ஐஐடி நிர்வாகம் என்ன கேள்வி கேட்டது? இல்ல, இவர் என்ன கேள்வி கேட்டாரு? சார் அன்னைக்கு நான் கேள்வி கேட்டுதா இருக்கோம். அப்ப தேவையான சொல்றீங்களா? அவரோட பதில் அதுக்கு நான் அது மட்டும் தேவை உங்களுக்கு. அதாவது அன்னைக்கு ஊர்வலம் போனாங்கன்றது வந்து வெளியில உள்ள ஐஐடி கேம்பஸ்க்குள்ள போயிருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் வெளியே இது இப்ப கிஸ் ஆஃப் லவ்னு கூட அங்க ஆரம்பிச்சாங்க. அது வெளியே கேம்பஸ் வெளியே தான் பண்ணாங்க, உள்ள பண்ணல. அதுக்கு அப்புறம் தான் உள்ள பண்ணாங்க சொல்றாரு. உள்ள தான் பண்ணது. ஒரு நிமிஷம் சார், நான் ஸ்டூடண்ட் சார்ங்க, நானும் பார்த்தேன் சார். அத வெளியே பண்ணிட்டு ஒரு மாப் அப்படியே உள்ள போகும்போது அதை தடுக்க முடியாது. அது மாதிரி தான் எல்லாமே நடக்குது. ஒரு மாப் எப்படி தடுப்பீங்க? மற்ற ஒரு விஷயம் மறுபறிக்க விட்டுருக்காங்க. அதுல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் சில கருத்துக்களை வந்து விவாதம் பண்ணுறோம், எல்லாம் வெளிப்படையாக தான். அதுக்குரிய ஆய்வாளர்களை கூப்பிட்டு வந்து பேசுகிறோம், அதனுடைய கருத்துக்களை நாங்கள் வெளியிடுறோம். இப்போ அதெல்லாம் கூடாது என்றால் இதே சென்னை ஐஐடி இந்த மாதிரி இடஒதுக்கீடு வந்த பொழுது மண்டல் கமிஷனுடைய அடிப்படையில் ஐஐடியில் இங்கே மாணவர்களுடைய ஒரு பகுதியினர் போராடினார்களே, அவர்கள் மீது இது நடவடிக்கை எடுத்ததா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அறிக்கையில, நடவடிக்கை எடுக்காதது மட்டுமல்ல, அவங்களுக்கு ஆதரவாக ஆகவே மொத்த எண்ணிக்கை 24% உயர்த்த வேண்டும் என்று பேசிய அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக பேச்சுவார்த்தைக்கு சென்றது இந்த நிர்வாகம். இதெல்லாம் தேவையற்றது இல்லையோ? மற்ற சமூக நீதினா மட்டும் தேவையற்றது. மற்ற விருந்தினர்கள்ட்ட போயிட்டுலாம். ஷைலேஷ், டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர் ஷைலேஷோட கருத்து அறியலாம். ஷைலேஷ், நீங்க இந்த தடையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க ஒரு மாணவராக? வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் 50-100 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸும் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், டெக்னிக்கல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், சோஷியல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒரு ரீசனுக்கோசரம் தான் ஒரு செயல்படுது. இப்போது இந்த டிசிஷன் படி பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் வந்து இட்ஸ் நாட் ஃபேர் டு பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. லிட்ரரி கிளப் இருக்குது, டிபேட்டிங் கிளப் இருக்குது. அதே மாதிரி தான் இது ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து அவங்களோட வியூ பாயிண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து தப்பு இல்லை. ஆஸ் அன் இண்டியன் சிட்டிசன் ஐ ஹாவ் தி ரைட்ஸ் டு டூ திஸ். ஐ ஹாவ் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதனால அவங்க வந்து பேன் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக ஐஐடிஸ் வந்து சில கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதை வந்து முழுசாக சரின்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆர்கனைசேஷனை வந்து பேன் பண்ணியிருக்கக்கூடாது. தே குட் ஹவ் கிவன் சம் வார்னிங். சரி, இதுதான் என்னோட வியூ பாயிண்ட். சரி, நேரடியாக அரசியல் இருக்கக்கூடிய ஏபிவிபியுடைய திரு கோபால் அவர்களை கேட்கலாம். கோபால், உங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன? வணக்கம்.
என்னுடைய நிலைப்பாடுங்கிறத விட அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 19(1) அதன்படி யார் வேணாலும் பேச்சுரிமை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. பிரதம மந்திரி என்பவர், ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி என்பவர் ஒரு நாட்டினுடைய குடும்பத்தின் தலைவர் எப்படியோ அது மாதிரி தான் பிரதம மந்திரி. பிரதம மந்திரியை பற்றி கிரிட்டிசிசம் பண்ணுறது என்பது அதில் மெரிட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மெரிட் பேஸ்டு தான் இந்த தடை என்பது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பிரதமர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல, விமர்சனம் செய்யலாம், ஆனால் அந்த விமர்சனம் நியாயமானதா இருக்கணும்னு சொல்றீங்க. ஒரு விமர்சனம் நியாயமானதா இல்ல தவறானதான்றது யார் முடிவு செய்யறது? யார் அதை முடிவு செய்யறது? யார் அது முடிவு செய்யறது நம்முடைய மேல்நிலை குழுக்கள் முடிவு செய்யும். மக்களை ஆராய்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. இல்ல, நீங்க ஒரு மாணவர் இயக்கத்தை சேர்ந்தவர், மாணவர் தரப்பை கேட்காம தடை செய்ததை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க? மாணவர் தரப்பை கேட்காமல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது என்ன, அது பர்டிகுலர் ரீசன் இல்லாம அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்த நான் அதை இவர் சொல்றதை மறுத்து பேசுறேன். இப்ப அவரு சொல்றதும் பேசியாகும். இப்ப என்னன்னா, இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க போய் எப்பனா நாங்க டீன்கிட்ட பேசுறோம். இப்ப டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் எங்களுக்கு இன்சார்ஜ். நாங்க போய் இந்த டீன் எங்களுக்கு என்னன்னா மெயில் வருது, உங்களுக்கு டி ரெகனைஸ் பண்ணிருக்கோம். எதுவுமே இல்லை மெயில்ல, ஒரே ஒரு லைன் வருது மெயில், உங்களை டி ரெகனைஸ் பண்ணிருக்கோம், வந்து எங்களை பாருங்க, அவ்வளவுதான் இருந்தது மெயில். என்ன காரண காரியம் என்று எதுவுமே சொல்ல கிடையாது, எங்களுக்கு எதுவும் சொல்ல கிடையாது. நாங்க என்னன்னா, எங்களுக்கு 22ஆம் தேதி எங்களுக்கு மெயில் வந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவு இருக்கு. அடுத்து நாங்க மண்டே போய் பாக்குறோம், அவர் மண்டே மார்னிங்கும் போய் பாக்குறோம். அடுத்து டியூஸ்டே மார்னிங் அவரை போய் பாக்குறோம். நாங்க மண்டே மார்னிங் கூட எங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கல, இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவர்கிட்ட பேசிட்டு வரோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணிக்கணும் அப்படியே முடிச்சிட்டாரு அவர். அடுத்து டியூஸ்டே போய் பேசும்போது தான் எங்களுக்கு இவ்வளவு டீடைல்ஸ் தெரியுது, எம்ஹெச்ஆர்டி இருந்து லெட்டர் வந்துருது அப்படின்னு சொல்லி தெரியுது. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே நாங்க சொல்றேன், நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் நீங்க எழுதிக்கிற பேம்ப்ளெட் உன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு, அதாவது ரொம்ப தீவிரமா இருக்கு பேம்ப்ளெட். நீங்க எழுதியிருக்கிற அந்த கண்டென்ட் இதை பாத்தீங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் படி நான் டீன்ட்ட வழியா தான் வரணும். இப்ப நான் இதை என்கிட்ட கொண்டு காமிச்சிருந்தீங்கன்னா நான் இதை உனக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டேன். அவர் அங்கேயே சொல்றாரு, அது நான் உனக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டேன், இது ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. அவர் ஆனா அவர் பத்திரிகையில மறுத்திருக்காரு. அது இல்ல, நாங்க மாணவர் தரப்பை கேட்டுட்டு தான் நாங்க பேசணும்னு சொல்லி பத்திரிகையில பேசிருக்காரு. கருத்து சொல்றதுக்கு தடை போடலாம் சொல்றாரு. நம்ம இன்னொரு தரப்பையும் கேட்க வேண்டியிருக்கிறது. திரு கோபால், நீங்க ஏபிவிபின்றது ஒரு அரசியல் ரீதியான மாணவர் அமைப்பு. அதில் அருண்ஜேட்லி, இன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இருந்து தமிழ்நாட்டுடைய வானதி சீனிவாசன் போன்றவர்கள் வரையிலும் கல்லூரியில் படிக்கும் போது அரசியல் பேசி அரசியல் இயக்கங்களை நடத்தி அதன் மாணவர் தலைவர்களாக வந்தவங்க. ஏபிவிபியை சேர்ந்தவர்கள் கல்லூரிகள் அரசியல் பேசலாம், சமூக பிரச்சனைகளை பேசலாம் சொன்னா மற்றவர்களுக்கு அந்த உரிமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது திரு பாலாஜி வெங்கட்ராமன் சொல்றது மாதிரி காலேஜுக்கு போனீங்களா, படிச்சுட்டு வெளில வந்துடணும், மற்ற விஷயங்களை பார்ப்பது உங்க வேலை இல்லைன்னு சொல்வீங்களா? அருமையான கேள்வி கேட்டீங்க சார். அதாவது இன்னைக்கு இருக்கிற பிஜேபியில் இருக்கிற லீடர்கள் எல்லாருமே ஏபிவிபியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு. ஏபிவிபி என்றைக்குமே அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்கம் கிடையாது. ஏபிவிபி என்றைக்குமே மாணவர்கள் சம்பந்தப்பட்டது, மாணவர்கள் பிரச்சனைக்காக மட்டுமே போராடக்கூடிய இயக்கம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏபிவிபியில் இருக்கிற எந்த ஒரு முடிவும், எந்த ஒரு ஏபிவிபியில் இருக்கிற அரசியலமைப்பு எந்த மாணவர் சார்ந்தும் அரசியல் கருத்துக்களை ஏபிவிபி பேசினதே இல்லையா? ஏபிவிபி பேசி இருக்கு, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது ஒரு நாட்டுக்கு நாட்டை உயர்த்தக்கூடிய, நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயத்தை மட்டுமே ஏபிவிபி பேசி இருக்கு. ஏன்னா ஏபிவிபியுடைய நோக்கம் உங்க பார்வையில நாட்டுக்கு ஆரோக்கியம் நினைக்கிறது, இன்னொருத்தங்க பார்வையில ஆரோக்கியம் இல்லைன்னு நினைக்கலாம். இங்க பேசக்கூடிய ரமேஷுக்கு ஆரோக்கியம் நினைக்கிறது உங்க பார்வையில ஆரோக்கியம் மற்றதா தெரியலாம். அது இன்னொரு விவாதம். ஜோ பிரிட்டோ, சென்னையுடைய மாணவர் தலைவர், கடந்த ஆண்டில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்த ஒருவர். ஜோ பிரிட்டோ, இந்த தடையை, எதிர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இது இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைங்கிற இது ஒழுங்குமுறை நடவடிக்கை கிடையாது. இது சமூக நீதிக்கு எதிராகவும் சமத்துவ கொள்கைக்கு எதிராகவும் இந்த ஐஐடி நிர்வாகம் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. இவங்க ஒழுங்கு நடவடிக்கைனா 2 மாசத்துக்கு முன்னாடி தீஸ்தா சீட்டில்வாட் ஐஐடி ஃபார் சொசைட்டிங்கிற பெயர்ல ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க. அங்க தீஸ்தா சீட்டில்வாட் மதசார்பின்மை குறித்தும் சமத்துவ கருத்துக்கள் குறித்தும் பேசுறப்ப ஏபிவிபி மாணவர்களும்
பார்ப்பனிய கும்பலு ரகலை பண்றாங்க, கலாட்டா பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இந்த ஐஐடி நிர்வாகம் திட்டமிட்டு பார்ப்பனியத்தையும் சமூக நீதிக்கு எதிராகவும் குறிப்பா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எதிராக இந்த ஐஐடி நிர்வாகம் பார்ப்பனிய கொள்கைகளை சாதிய வளர்க்கறதுக்காகவே திட்டமிட்டு செயல்படுத்தி வர்றாங்க. போய் சேர்றாங்க. ஆனா அந்த மாணவர்களை கோட்டா கோஷ்டின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிற வேலைகள்லாம் இங்க ரொம்ப மட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறது. பெரியாரும் அம்பேத்கரும் இந்த மண்ணிற்காக, இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக உழைத்தவர்கள். அவர்கள் தான் நம்ம மக்களுக்கான ஆயுதம். அவர்களை பத்தி பேசக்கூடாது, பேசுனா சாதி ஒழியும், சமத்துவம் வளரும், இந்த மண்ணின் ஒரு வன்மமான ஒரு நோக்கத்தை இந்த தடை குறிப்பா இந்த பாஜக ஆட்சிக்கு பிறகுதான் இந்த போக்கு ரொம்ப கடுமையா அதிகரிச்சிருக்குது. உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல ராவண லீலா, தமிழர் மரபை கொண்டாடின, ராவண லீலா கொண்டாடின உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்களை ஏபிவிபியும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் மோசமா தாக்கி இருக்கிறாங்க. ஆக அவங்கள கண்டிச்சு ஆர்எஸ்எஸ்ஓ அல்லது பாஜகவோ எந்த ஒரு ஆளும் வர்க்கமோ எதுவுமே பண்ண கிடையாது. ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்துல ராமாயணத்தை எதிர்த்து போராடின மாணவர்கள் மீது தடியடி நடத்துறாங்க. ஆக திட்டமிட்டு மாணவர்கள், இந்த இளைய தலைமுறை, மண்ணின் மைந்தர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்கும் அந்த அடிப்படை உரிமைகளை பேசக்கூடாது, அந்த கழுத்தை நெரிக்க வேண்டும் என்பதில் இந்த ஆர்எஸ்எஸ் தெளிவா திட்டமிட்டு செயல்பட்டு வர்றாங்க. தொடர்ந்து இவங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த 2008 நடந்த சம்பவமா இருக்கட்டும், இப்ப நடக்கிறதா இருக்கட்டும், இன்றைய ஸ்டடி சர்க்கிள் வந்து எல்லா அரசியல் செயல்பாடுகளும் பத்தி பேசுறாங்க, மது ஒழிப்பை பத்தி பேசுறாங்க. அவங்க ரொம்ப வெளிப்படையா பகவத்கீதையை தேசிய நூலாக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் மேல இன்னமும் அவங்க ஏன் தடை செய்யாம இருக்கிறாங்க? பகவத்கீதை வந்து ஆண்களும் பெண்களும் தாழ்த்தப்பட்டவரும் பிற்படுத்தப்பட்டவரும் பெண்களினுடைய பாவயோனிலிருந்து பிறந்தவங்க சொல்லி முழுக்க முழுக்க ஒரு மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாணவராக உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த பிரச்சனையோட மூல வித்து திராவிட பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆர் விவேகானந்த கோபால் அவர் வந்து கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி பேசின பேச்சு, அந்த பேச்சின் மேல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரசுரம், அதுல நீங்க சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இந்த ஆட்சி இருக்கிறது, நாட்டின் வளங்கள் சூறையாடப்படுகின்றன, மக்கள் மதத்தின் பெயரால் வகுப்புவாதத்தின் பெயரால் பிளவுபடுத்தப்படுகிறார்கள், இப்படியான கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க. ஒரு கல்லூரியில் படிக்கிற நேரத்தில் ஆராய்ச்சி மற்றதில் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளவு காத்திரமான அரசியல் நடவடிக்கைகளுக்கு அங்கே தேவை இருக்கா? கண்டிப்பாக தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி போன்ற இடங்கள்ல தேவையாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு இப்போ இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இப்போ குறைஞ்சபட்சம் ரிசர்ச் சார்பாவது பேசணும். நீங்கள் இப்போ ஐஐடியில் நடக்கக்கூடிய மற்ற லெக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதங்களாக தான் இருக்கும் பொதுவாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்லி எப்படின்னா ப்ரோ கார்பரேட், அது ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹிந்துத்துவா. அவங்க வந்து டைரெக்டாக இருக்க மாட்டாங்க, பட் எப்படி இருக்குன்னா தேர் அலைன் டு தட். 2 வகைகள் தான் நீங்கள் 90% எப்போ வகைப்படுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை தாண்டிலாம் உள்ள ஐஐடியில் இருக்காது. அது நீங்கள் எப்படின்னா அந்த ஐஐடி வெப்சைட் போனாவே நீங்கள் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 2 விதத்தில் மட்டும்தான் ஐஐடியில் நடக்கக்கூடிய எல்லா விதமான கூட்டங்களும் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னா, இப்போ நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர், இப்போ வந்து ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா 24,000. எப்போனா எனக்கு வந்து கார்பரேட் பணம் சேலரி கொடுக்க கிடையாது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கடவுள் கொடுக்க கிடையாது. சாதாரண மக்கள் வந்து என்ன அவங்க கட்டக்கூடிய, அவங்க வாங்கக்கூடிய பொருளிலிருந்து வந்து கட்டக்கூடிய டேக்ஸஸ்லேருந்து அவங்க கட்டக்கூடிய டேக்ஸஸ்லேருந்து எப்போ வரக்கூடிய எவ்வளோ பணம் அது ஒன்று. ஸோ நான் அவங்களுக்காக பேசுறதுக்கு எப்படின்னா கடமைப்பட்டவன் நான். இது ஏதோ இப்போனா இப்போ அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா படிச்சுட்டு வந்துட்டீங்க, இதுன்னு வந்து 12th வந்து கோர்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது 1150 மேலே எடுக்கணும், எடுத்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது MBBS கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் ஒரு எப்போனா என்ன சொன்ன ஆராய்ச்சி மாணவர்கள், அந்த பின்புலத்திலிருந்து தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அரசியல் உங்களுக்கு ஏன் பேசக்கூடாது சொல்றது.
நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க நல்லா படிங்க, அந்த மக்களுக்காக தொண்டாற்றுங்க, ஒரு இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணுங்க, 10 மாணவர்கள் சேருங்க, நானும் வரேன், சேர்ந்து ஒரு இது பண்ணுவோம். அதுல போய் அந்த ஏழை மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ண முடியும் பண்ணுங்க. ஒரு வேறுபாடு சொல்லிடுறேன் நான் சார். ஒன் சார் ஒரு இடையில இல்ல சார், ஒன் சார் பேசுறேன், இடையில பேசாதீங்க. ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க மட்டும் தான் பேசுறீங்க, நாங்க உங்களை பேச விட மாட்டோம். இது என்னன்னா, இது ரெண்டாவது விஷயம். இது ஆக்சுவலா ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுல முக்கியமா ரெண்டாவது விஷயமா இருக்கக்கூடியது என்னன்னா, இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மோடி வந்து அது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கடந்த 6 மாத அந்த 6 மாத காலமாக நல்ல நீங்க உள்ள நடந்தக்கூடிய டாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்து காங்கிரஸினுடைய பொருளாதார கொள்கைகளையும் காங்கிரஸ் அரசு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதை விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப குறிப்பா குருமூர்த்தி கூட்டு வந்து 2-3 தடவை டாக் நடந்தது. அடுத்து வந்து கிரண் பேடி வந்து உள்ள வந்து பேசினாங்க. வந்து இப்ப கிரண் பேடி எல்லாம் உள்ள வந்து அதை மோடிக்கு நீங்க ஓட்டே போடுங்கன்னு சொல்லி அப்ப ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு போனாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் நீலகண்டன் வந்து உள்ள டாக் கொடுத்தாரு, ஹிந்துவிசம் கரெக்ட்னு சொல்லி. அவர் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸை வச்சு நாங்க வந்து இப்ப விளக்குறோம் அப்படின்னு பேசினாரு. இப்படி ஏகப்பட்ட லெக்சர்ஸ் உள்ள நடக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாமே வந்து இது வந்து நிர்வாகம் ஏற்பாடு செய்கிறதா அல்லது மற்றவர்கள் வெளியில இருந்து உங்களை மாதிரி மாணவர் அமைப்பு ஏற்பாடு செய்கிறது? இதெல்லாம் நிர்வாகம் ஏற்பாடு செய்யுது. நாங்க அப்பயே வந்து கேள்வி கேட்டோம், இவ்வளவு நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த பொலிட்டிக்கல் அலைன்லாம் இருக்கு? என்ன காரணம்னா அப்ப இருந்த வந்து இப்ப நான் ஸ்டூடெண்ட் ஜெனரல் செக்ரட்டரி, அப்ப இருந்த முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா they are அலைன் டு தட். அது இப்ப லாஸ்டா ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க இப்ப நான் அரவிந்தன் நீலகண்டன் வச்சு. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்த மாணவர்கள் எல்லாமே யாருன்னா வெறும் இப்ப நான் ரைட் விங் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும் நடத்தின ப்ரோக்ராம். நாங்க அங்க உள்ள இருந்த பசங்கிட்ட நாங்க போய் வந்து இப்ப நான் கேள்வி கேட்டோம், அதுக்கு வந்து ஃபண்டு வந்து இன்ஸ்டியூட் கொடுக்குது, நீ வந்து வேணா அதுல இன்சார்ஜா இருக்க, நீ உனக்கு சார்பான கூட்டத்தை மட்டும் ஏன் நடத்துற அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே வரல. அதே பகத்சிங் பிறந்த நாளுக்காக வந்து பாத்தீங்கன்னா சமன் ஒரு ப்ரொஃபசர், அவர் வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங்கை பத்தி கிட்டத்தட்ட 20 இயர்ஸா இப்ப நான் கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. வந்து ஜேஎன்யூ ப்ரொஃபசர், அவரை கூட்டிட்டு வந்து இந்த லெக்சர் கொடுக்கணும், எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க கேட்டப்ப அவங்க சொன்ன ஒரே பதில், அந்த இஎம்எல் இருந்து எங்களுக்கு வந்து ஒரே பதில் என்னன்னா, பகத்சிங் வந்து ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வந்து காமனான ஒரு ஆளா கிடையாது, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, அதனால நீங்க பண்ண அதை வேற வகையில் நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள், நீங்க பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த அரசு வரதுக்கு முன்னாடி இப்ப தொடர்ந்து வந்து இப்ப 4 to 6 மாத காலமாக உள்ள நடக்கூடிய லெக்சர்ஸ் இப்படி நாங்க பகத்சிங் எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு தலைவர், முக்கியமான தலைவர் அவரை பத்தி டாக் நடத்துங்க போகும்போது எங்களுக்கு இப்படி ஒரு ரிப்ளை வருது. இதுதான் இங்க வந்து கான்ட்ராடிக்டரியா இருக்கக்கூடிய விஷயமாவே இருக்கு இன்ஸ்டிடியூட்ல. ஐஐடில லெக்சர் கொடுக்கிறவர்கள் அவரும் ஒருத்தர். இவர் ரியலி எல்லாத்தையும் கான்ஃபிடன்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு ஹிந்துத்துவா இதெல்லாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் முன்னாடி நானே ஒரு வாட்டி லெக்சர் கொடுத்தேன் ஐஐடியில் அனந்த் இருந்தபோது. நான் வந்து டாக்டர் ஜேக்கப், டாக்டர் மேத்யூ, குஜராத்லேருந்து டாக்டர் மேத்யூ வந்து இதில் கொடுத்தாரு. இந்து சம்பந்தமாக மட்டும்தான் வரான்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். குருமூர்த்தி வந்தாருன்னா அது வேற விஷயம், சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அவர் அந்த ஆங்கிளில் வந்தார். இது வந்து சொல்றது அப்படியே 100% இந்துத்துவம் தான் வந்து பண்றாங்க. உங்களோட அசோசியேஷன் அப்படி சொல்ல போனா அம்பேத்கர் அசோசியேஷனும் நீங்களும் ஒரு இதோட அசோசியேஷன் இருக்கீங்க. அப்ப அதுக்கு நீங்க அதை போய் செய்ய முடியாது. இப்ப நீங்க ஏன் அசோசியேஷன் இருக்கா நான் யாரும் கேள்வி. சரி, நம்ம இந்த புகாருக்கு வரலாம். இந்த புகார்ல உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த புகார்ல சொல்லப்பட்டிருக்கிறது சைவம் சாப்பிடுறவங்களுக்கு தனியான டைனிங், ஹிந்தியை பயன்படுத்துறதுக்கு எதிராலாம் இவங்க பிரச்சாரம் பண்றாங்க, இதெல்லாம் வெறுப்பை விதைக்குது அப்படின்னு சொல்லி புகார் அனாமதேய கடிதம் போகுது. ஒரு அனாமதேய கடிதம்ல இந்த 2 விஷயமும் தப்பா அப்படின்றது ஒரு விவாதம். இது வந்து மக்களை பிளவுபடுத்திடுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியது. ஒரு அனாமதேய கடிதத்தை அவ்வளவு சீரியஸா ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி எடுத்துக்குமா? அதான் அதுக்கு தான் வரேன். இவரு சார் சொன்னாரு அங்கேயும் தான் இனிஷியேட்டிவ் வந்தது, அதெல்லாம் சொல்றாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ இனிஷியேட்டிவ் அங்கேருந்து போதிய பீகாரில் இப்போ 3 மாதம் முன்னாடி அமிச்சாங்க ஹெச்ஆர் மினிஸ்டர். இது மாதிரி ஒரு நாளைக்கு நிறைய இடத்துக்கு அமிச்சுட்டு இருக்காங்க. ஹெச்ஆர் மினிஸ்டர்லேருந்து போகக்கூடாது, அங்கேருந்து வரது அவங்க அதோட அவங்க வேலை முடிஞ்சது. அவங்க இது ஐஐடி மட்டும்தான் பண்ணாங்கல்ல, நிறைய ஒரு நிமிஷம் நிறைய இடத்துக்கு பண்றாங்க. ஆனா இங்க ஐஐடி இந்த இவர் சொல்ற மேனேஜ்மெண்ட், இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட், இவங்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எடுத்த டெசிஷன், அவங்க கேட்கிற கேள்வி சிம்பிள் சார், இவங்க இதுக்கு ஹைலி காம்ப்ளிகேட்டா பண்ணிட்டு போறாங்க. சிம்பிள். விமர்சன உரிமை இருக்கா இல்லையான்றத அடிப்படை. விமர்சன உரிமை கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அவங்க சொல்றது
எங்களுடைய ப்ரியாரிட்டிவ் நீங்கள் ஐஐடின்ற பேரை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்றது அவங்களுடைய ப்ரியாரிட்டிவ். அதை இவங்க கண்டிப்பா கேட்டானோம். இல்ல 100% கேட்டானோம். அதுக்கு வந்து அட்டானமஸ் பாடியா இருக்கும்போது அவங்க சொல்ற இதே மாதிரியான இந்த ஐஐடி பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்ற ஒன்றை எல்லாருக்கும் அப்ளை பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருத்தர் கரெக்டா சொன்னார். ஒருத்தர் என்னன்னா பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றத அவங்க தடை செய்ய நெசசரி கிடையாது சார். நீங்க விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் வந்து பாசிட்டிவ் அப்ரோச், அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் அம்பேத்கர் நெகட்டிவ் நான் சொல்றேன். அங்க எடுத்த இஷ்யூஸ் இவரே சொல்றாரு. விவேகானந்தா இது பண்றாரு, கோயில் வச்சிருக்காங்க, கோயில் வச்சிருக்காங்க. மற்றபடி நெகட்டிவ் அப்ரோச் இருக்கும்போது விஷயம் ரொம்ப வெளிப்படையா இருக்குங்க. அதாவது விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் போன்ற அமைப்புகள் சென்னை ஐஐடியில சுதந்திரமா இயங்கலாம். அதே போல ஐஐடி நிர்வாகம் நினைச்சா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ங்கிற பெயரில் பச்சையான RSS அறிவுஜீவியாகிய குருமூர்த்தி போன்றவங்களை கூட்டிட்டு கொண்டாந்து வரலாம். எல்லாம் நடக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் நடத்துங்கிறேன். சீதாராம் யெச்சூரியும் அங்க பேசியிருக்கிறாரு. குருமூர்த்தி பேசுறது தப்பாகும். நான் பாத்தீங்களா, அதை சொல்ல வரேன். அவங்கள பேச விடுங்க. விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் இயங்கும் பொழுது ஏன் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் இயங்க கூடாது என்பதான் இருக்குங்க. நீங்க பேசி முடிச்சிட்டீங்க என்பதான் என்னுடைய கேள்வி. காரணம் என்னன்னா, இந்த RSS அமைப்புக்கும் அதனுடைய பரிவாரத்துக்கும் அதனுடைய மோடி அரசுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்துக்களே அல்ல. இவங்க வந்து உயர் ஜாதி இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. வெறுமனே நாங்க எல்லா இந்துக்களுக்காக இருக்கோம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர உண்மையில இவங்க தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு எதிரிகள் என்பதை எதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றால், அம்பேத்கரை பேசாத, பெரியாரை பேசாத என்று சொல்லுகிறார்களே அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இந்த சிந்தனை அப்படியே சென்னை ஐஐடி நிறுவனத்திலும் இருக்கிறது என்பதற்கு தான் இந்த அந்த பிரசுரம். நீங்க அப்புறம் பேசுங்க. அந்த பிரசுரத்தை படிச்சு விட்டு இதை எந்த காமிச்சிருந்தா வெளியிட மாட்டோம்னு சொல்லியிருந்தாலும் அனுமதிக்க மாட்டோம்னு அதானே அர்த்தம். அப்ப இந்துத்துவா அல்லது இந்து மதவெறி அல்லது பிராமணிய சிந்தனைகள் உள்ள பிரசுரத்தை அவர் அனுமதிப்பாரு. ஆனால் சமூக நீதி சிந்தனையை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கான சிந்தனை அவர் அனுமதிக்க மாட்டார். இது என்னங்க நியாயம்? எல்லாத்தையும் அனுமதிங்க. குறுக்கிட்டார் பாலாஜி. பேராசிரியர் சொல்ற மாதிரி 8 லட்சம் தொண்டர்கள் 2004 வரைக்கும் இன்னைக்கு கூட பார்த்தேன் ஒரு இதுல கம்யூனிஸ்டோட தொண்டர்கள் 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தவங்க இன்னைக்கு அந்த அந்தஸ்து கூட இல்ல. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். நீங்க பேசுறது அரசியல், நீங்க பேசுறது அரசியல். இது பேசுறேன். கும்பகோணத்துக்கு வழிகாட்ட கொட்டப்பாடு நீங்க அதானே பேசுறீங்க. நீங்க அதானே பேசுறீங்க. சார் பார்ப்பனியம் திராவிடம் என்னது? ஆரியன் திராவிடம் என்னது? நீங்க பேசல அரசியல், நீங்க பேசல அரசியல். RSS எது சார்? ஏங்க பிராமணியே வெறுக்கத்தக்கதாக சோ ராமசாமி புத்தகம் எழுதியிருக்காரு. அதை இவங்க ஏத்தாங்களான்னு கேக்குறேன். RSS இவங்க என்ன அவர்தாங்க பேசுறாரு. கொஞ்சம் முன்னால என்ன சொன்னீங்க? இன்னைக்கு உள்ள பிரதமரே RSSல வந்தவங்கன்னு சொன்னா அப்ப RSS அரசியல் கட்சின்னு தான் நீங்க இது பண்றீங்க. அரசியல் ஏகமா தான் நீங்க பாக்குறீங்க. சார் நீங்க அப்போ கம்யூனிஸ்ட் அரசியல் ஏகத்தை நான் இழுக்க கூடாதா இதுல? குழப்பம் கிடையாது சார். நீங்க சார் ஒரு நிமிஷம் இந்த எல்லாம் நீங்க பேசுவீங்க சார். அடுத்தவங்க பேச விடுங்க, அடுத்தவங்க பேச விடுங்க. பேசுறதுக்கு நீங்க கத்துங்க. மோதியுடைய கொள்கைகளை, மோடி அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை ஐஐடிக்குள்ள ஒரு அமைப்பு விமர்சனம் செய்திருக்கிறது. அந்த அமைப்புக்கு எதிராக ஒரு அனாமதேய கடிதம் போகுது. உடனே அந்த அமைப்பு கூட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அதை டீரெகனைஸ் பண்றாங்க. இதுல எழக்கூடிய முதல் கேள்வின்றது, மோடி அரசாங்கத்தை விமர்சிக்கலாமா கூடாதா? பெரியார் அம்பேத்கர் பேர்ல ஒரு அமைப்பு இயங்குறது சரியா தப்பா? சார் பெரியார் அம்பேத்கர் பேர்லயோ இல்ல எந்த இது தலைவர்கள் பேர்ல ஒரு இயக்கம் இயங்குறது தவறு கிடையாது. அது என்னோட முதல் பாயிண்ட். ரெண்டாவது
அரசியல்ல எந்த பிரதமரையும் விமர்சனம் பண்ணலாம், அதுவும் தவறு கிடையாது. ஆனால் கடந்த ஒரு வருஷமா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் கையில எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏதாவது சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதான தவிர இதுவும் அப்படித்தான். இல்ல இந்த மாணவர் பிரச்சனையை மனிதவள மேம்பாட்டு தடை செய்தது கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ இல்லையே. ஒரு நிமிஷம், 3 பேர் ஒரே நேரத்தில் பேசினா கேட்காது. சரி, இதுல என்ன இன்னொரு கேள்வி வருது. 60 வருஷமா இந்த மெட்ராஸ் ஐஐடி இங்க தானே இருக்கு. இத்தனை வருஷமா உள்ள போகாத திராவிட இது யூனிவர்சிட்டில இருந்து மிஸ்டர் விவேகானந்தன் ஏன் இப்ப போனாரு? இத்தனை வருஷமா இல்லாத அக்கறை இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு எப்படி வந்தது? யூனிவர்சிட்டில இருந்து யாரும் வராம வச்சிருந்தோம்ல, எவ்வளவு கட்டுப்பாடா தடை வச்சிருந்தோம், உடைஞ்சு வச்சு. அப்படி பார்த்தா கூட அந்த தடையை உடைச்சு உங்களுக்கு உள்ளவான்னு சொன்னது மோடி கவர்மெண்ட் எடுத்து. நீங்க சந்தோஷப்படுங்க, நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அதனால வருஷமா இந்த சரி அவரே கேட்கலாம், 60 வருஷமா அங்க நடக்கல, இல்ல ஏன் இப்ப நடக்குது? இல்ல இஷ்யூ பே பண்ண அத ஏன் இப்ப நடக்குது, அது 60 வருஷமா நடக்குதுலாம் இல்ல. இப்ப நீங்க அவரை கேட்ட கேள்வியை அவர் எங்கெங்க எடுத்துட்டு போயாருக்கு, சம்பந்தமே இல்லாம அது நேரடியா பதில் ரமேஷ் நேரடியா பதில் என்னன்னா இப்ப அத மோடியை பண்ணா அதை விமர்சனம் பண்ணக்கூடாதா? நாங்க இப்ப மோடியை ஒரு இண்டிவிஜுவலாம் பார்க்கவே கிடையாது. நீங்க அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க திருப்பி அந்த விஷயத்தை பேசிட்டே இருக்காங்க. மோடி ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. எப்பனா சில பிரின்சிபல்ஸ் எப்பனா மோடி ரெப்ரசென்ட் பண்றாரு. ரெப்ரசென்ட் பண்ற பிரின்சிபல்ஸ் எப்பனா மக்களுக்கு எதிராக இருக்கு. இது எப்பனா எவிடென்ட். இதை ஒன்றும் பெருசா ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக எப்பனா ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. அவ்வளவு ரிசர்ச் ஆர்டிகல் இருக்கு, எல்லாரும் பேசியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா வந்து என்ன பீஃப் பேனை பத்தி பேசலாம். நம்ம சிம்பிளா சொல்றதா இருந்தா ஏன் எப்பனா அதாவது கூடாது. இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன். நாங்க உள்ளே ஸ்டடி பண்ணோம். எல்லா நேம் போர்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில மாத்தினாங்க. உள்ள இன்ஸ்டியூட்டுக்குள்ள முன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருந்தது, ஹிந்தியில மாத்தினாங்க. எப்போ இப்ப ரீசெண்டா வந்து என்ன 4 மாசத்துக்கு முன்னாடி ஹிந்தியில மாத்தினாங்க. நாங்க உடனே என்ன பண்ணோம்னா உள்ள வந்து என்னன்னா ஹிந்தி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வந்து பசங்களை ஒரு 10 பேரை கூப்பிட்டோம். 10 பேரை கூப்பிட்டு இந்த லேப் பேரு ஹிந்தியில எழுதியிருக்கு, உன்னால வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியுதான்னு ஃபர்ஸ்ட் கேட்டோம். யாராலையும் படிக்க முடியல. நான் பொய்யெல்லாம் சொல்லல. 10 பேரை கூப்பிட்டு போய் ஸ்டடி பண்ணோம். இதுக்கு என்ன எப்ப விளக்குன்னு தெரியுதான்னு கேட்டோம். எப்ப யாராலையும் முடியல. அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணோம். வந்து பாத்தீங்கன்னா அதை கேவி ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 4 பேரை கூட்டிட்டு போய் அவன்கிட்ட கேட்டோம். அவனால படிக்க முடிஞ்சது, அவன் படிச்சு காமிச்சான். ஆனா அவனுக்கு எப்ப விளக்கம் தெரியல. என்ன சொல்ல வரேன்னா இதுல இருந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஹிந்தி இஷ்யூல, ஹிந்தியை கூட சாதாரண மக்கள் பேசக்கூடிய ஹிந்தியால அங்க வந்து நேம் போர்டு மாத்த கிடையாது. ஹிந்தியும் கூட சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தி அதுதான் முக்கியம் அங்க இருக்கு. ஹிந்தி படிச்சவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க எங்க கொண்டு போறீங்க அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இதையே பேசிட்டு கூடாது. தமிழ்நாட்டுல தமிழ்லயே நீங்க வாய் மூடிட்டு இருந்தீங்களே இவ்வளவு நேரம். யார் பேசும்போது குறுக்க வந்தீங்களே? நீங்க பாட்டு கத்திட்டு இருக்க கூடாது. சம்மதம் இல்லாம நீங்க நாங்க பேசி முடிக்க கிடையாது. இன்னும் நான் விஷயத்தை சொல்ல விஷயம் என்னன்னா நாங்க உள்ள இருக்க ஸ்டூடெண்ட கூப்பிட்டு இப்ப ஒரு டீடைல் இப்ப அதை ஸ்டடி பண்ணி நாங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ண கூடாதா, இதுக்கு வந்து சரியா தப்புன்னு. இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பையன் அனுப்பின வந்து பாத்தீங்கன்னா மொட்டை கடுதாசில அந்த பையன் அதே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், இப்ப அந்த பாயிண்ட் எடுக்கட்டும் சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இதெல்லாம் அந்த பிக் நோட்டீஸ்ல இருக்குதா? அந்த பாயிண்ட் எடுக்கட்டும் சார். யார் வேணா இருங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். அந்த பாயிண்ட் எடுங்க, ஹிந்தி அது எடுங்க, தப்பே இல்ல. ஆனா அதுக்கும் உங்க லேண்ட் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஏங்க அதுக்கு என்ன சம்பந்தம்? லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பத்தி யாருமே பேசக்கூடாதும்பீங்க. பேசக்கூடாது சொல்லுங்க. சரி, இல்ல இன்னொரு கருத்து இருக்கு. இன்னொரு 2 விருந்தினர்கள் இருக்காங்க, நம்ம கேட்கணும். சார் ஒரு நிமிஷம். எதுக்கு ஒரு ஐஐடின்ற ஒரு இடத்துல நீங்க ஒரேடியா ஸ்ட்ரைக் பண்றது ஹிந்தில ஒரு நிமிஷம் யாரா இருந்தாலும் நீங்க சொல்றது வாதம் அது. நாங்க யாரையும் எப்பனா ஸ்பில் பண்ண கிடையாது. இது பை டிஃபால்ட் எப்பனா அது ஆர்எஸ்எஸ் ஓட டாக்டிக்ஸ். எடுத்து இல்ல அப்பலாம் கிடையவே கிடையாது. இல்ல சஸ்பிஷியஸ் கிடையாது. லாங்குவேஜ் எடுத்து ஏன் எடுக்க கூடாது? கோபால் ஒரு நிமிஷம் நம்ம மற்ற விருந்தினர்களுக்கு வாய்ப்பு தரணும். திரு கோபால், டெல்லியில் இருக்கிற திரு கோபால்கிட்ட கேட்கலாம். இந்த மாணவர்கள் விளக்கம் தர்றாங்க, இந்த தடை தப்புன்னு சொல்லி விளக்கம் தர்றாங்க. விளக்கம் தரும்போது அந்த விளக்கத்துல ஒரு கருத்தை சொல்றாங்க. டீன் ஆஃப் ஸ்டடீஸ்
Dr. M.S. Sivakumar directed us to change our name, stating that the names Ambedkar and Periyar are politically motivated and thus the study circle should be renamed with some apolitical leaders. Titles சொல்றார். அது அம்பேத்கர் பெரியார் என்ற இரண்டு பெயர்களையும் அதிலிருந்து நீக்கணும், அதற்கு மாறாக அரசியல் கலப்பில்லாதவருடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்றது நியாயமான ஒரு கருத்தா? அந்த இரண்டு தலைவர்களுடைய பெயரையும் வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பெயரே பிரச்சனைக்குரியதாக ஏன் மாறுகிறது? நேர்விட பேசி தொடர்கிறது. மோடியை விமர்சித்த மாணவர் அமைப்புக்கு சென்னை ஐஐடியில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் விவாதத்தின் முக்கியத்துவத்தை கருதி நிகழ்ச்சி மேலும் அரை மணி நேரத்திற்கு நீடிக்கப்படுகிறது. பெரியார் அம்பேத்கர் கொள்கைகளை பேசிய மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்வதற்கு, விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை, கருத்துரிமை, பேச்சு சுதந்திரம் என்பதற்கு இப்போது தடை வருகிறதா? எதை நோக்கி இந்திய ஜனநாயகம் செல்கிறது என்கிற கேள்விகளை இந்த விவாதம் எழுப்பியிருக்கிறது. முன்பெல்லாம் சட்டக்கல்லூரிகளில்தான் அரசியல் கருத்துக்கள், கலைக்கல்லூரிகளில்தான் அரசியல் கருத்துக்கள் பேசப்படும். ஐஐடியின் வாயிலில் மற்றவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள், இடஒதுக்கீடு தாருங்கள் என்று. இப்போது ஐஐடி மாணவர்கள் உள்ளுக்குள் நடத்திய ஒரு போராட்டம், கருத்தரங்கம், இது நாடு தழுவிய அளவிலான ஒரு விவாதத்தை இன்றைக்கு கிளப்பியிருக்கிறது. நாம் திரு கோபால் அவர்கள் கேட்கலாம். கோபால், இதுல இரண்டு கேள்விகளோடு நாம் இந்த விவாதத்தை தொடங்கலாம். இந்த மாணவர்கள் அதில் எழுப்பியிருக்கக்கூடிய பதில் தந்திருக்கிறாங்க. டீரெகக்னிஷன் நீங்க பண்ணது தப்புன்றதுக்கு ஒரு விரிவான பதிலை தந்திருக்காங்க. நாங்க எடுத்த முடிவு சரின்னு அவங்க வாதிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க வாதிடும் போது இரண்டு அம்சங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்று, இந்த இரண்டு பெயர்களும் அம்பேத்கர் பெரியார் பெயர் சர்ச்சைக்குரியது, அரசியலுக்கு அப்பாற்பட்ட பெயரை வையுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள டீன் கேட்டார். அதுக்கு நாங்கள் ஏற்க மறுத்தோம். இன்னொன்று, ஒரு செப்டம்பர் 2014 இந்த அமைப்புக்கு அவங்க ஒரு மெயில் தர்றாங்க. இதில் தெளிவாக சொல்கிறார்கள், நீங்க இந்த பெயர்கள் மாணவர்களை பிளவுபடுத்திடும், போலரைசிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரச்சனை என்பது அவர்கள் பேசிய கருத்தா அல்லது அவர்கள் வைத்த பெயரா? அம்பேத்கர் பெரியார் என்ற பெயர் இப்போ பிரச்சனையா அல்லது அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து பிரச்சனையாக இருக்கிறது? எங்களுடைய கண்ணோட்டப்படி அவர்களுடைய கருத்தும் அவர்களுடைய செயல்பாடும் தான் இந்த நாட்டை பிரிவுபடுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதனால தான் மேல்மட்ட குழுவில் சரியாக முடிவெடுத்து இந்த நாட்டை யார் துண்டாட முயற்சி செய்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்துவது எங்களுடைய கடமை. அதற்காகத்தான் மத்திய அரசு சரியான முடிவு எடுத்திருக்கிறது. சரி, இன்னொரு ஐஐடி மாணவர் ரமேஷ் கேட்கலாம். இந்த அம்பேத்கர் பெரியார் பெயரை வைத்துக்கொண்டு ஒரு அமைப்பு நடத்துவதும், அந்த அமைப்புக்கு சைலேஷ், இந்த அமைப்புக்கு தடை சொல்லுவதும் எந்த அளவுக்கு தப்பு அல்லது சரி அப்படின்னு நீங்க சொல்வீங்க? சைலேஷ், ரிப்பீட் பண்ண முடியுமா? சைலேஷ், இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, அம்பேத்கர் பெரியார் இந்த பெயர்கள் மாணவர்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது, இந்த பெயரில் இந்த அமைப்பை நடத்தாதீர்கள்னு ஏற்கனவே ஐஐடி நிறுவனம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறது. அவர்கள் எடுத்த முடிவு சரிதான் என்று ஏபிவிபி சொல்கிறது. இந்த பெயர் பிரச்சனையா அல்லது அவங்க பேசுற கருத்து பிரச்சனையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் அவங்க பேசின கருத்துக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிசிஷன் எடுத்தவங்க. ஸோ பெயர் பிரச்சனையாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட வியூ பாயிண்ட். இருக்க முடியாதா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஜோ பிரிட்டோ, இந்த பேன் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேன் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொன்ன கருத்துக்காக தான் அப்படின்னு அந்த டிசிஷன் எடுத்தவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க. ஜோ பிரிட்டோ, அவங்க சொன்ன கருத்துக்காக தடை வந்திருக்கிறது, பெயர் காரணம் இல்ல. சரி ஜோ பிரிட்டோ, அந்த கருத்து இன்றைக்கு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த அரசாங்கத்தை பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் நிலம் கையகப்படுத்தல் சட்டத்திலிருந்து ஹிந்தி திணிப்பு அல்லது சமஸ்கிருதம் திணிக்கப்படுவதாக சொல்லி எதிர்ப்பது, மாட்டிறைச்சிக்கு தடை, பசுவதை தடை சட்டம், இப்படி பல்வேறு அம்சங்களை அவர்கள் தங்களுடைய கருத்தரங்கள்ல பல்வேறு தருணங்கள்ல பேசியிருக்கிறாங்க.
இந்த பேச்சுக்கள்லாம் ஐஐடி வளாகத்துக்குள் பேசப்பட வேண்டியவை நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா அந்த அரசியல் கட்சிகள் வெளியில பேசுறாங்க, அதை ஏன் உள்ள பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பலரால் முன்வைக்கப்படுகிறது. ஐஐடி கல்லூரிங்கிறது மக்களுடைய வரி பணத்துல இந்த மண்ணின் மைந்தர்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்கள் உயர்கல்வி பெறணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆக அந்த அமைப்புல முழுக்க முழுக்க இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மண்ணினுடைய பூர்வீக குடி இந்த மாணவர்களை ஒதுக்கக்கூடிய நசுக்கக்கூடிய வேலைகள் நடக்குது. ஆக அதுக்காகத்தான் அந்த மாணவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு ஆயுதமா தூக்குறாங்க. பெரியாரும் அம்பேத்கரும் தான் நமக்கான ஆயுதங்களா இருக்க முடியும். அவங்களுக்கு தொடர்ந்து இந்த ஐஐடி நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு 3 கோயில் இருக்கு, இந்து கோயில் இருக்கு. ஒரு அறிவியல் மையத்துக்குள்ள, ஒரு அறிவியல் கல்லூரிக்குள்ள 3 இந்து கோயில் எதுக்காக அங்க வைக்கணும்? அங்க இஸ்லாமியத்தை சேர்ந்த மாணவர்கள் இல்லையா, சீக்கிய மதத்தை சேர்ந்த மாணவர்கள் இல்லையா, அல்லது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த மாணவர்கள் இல்லையா? பெரியாரும் அம்பேத்கரும் மாணவர்களை ஒன்று சேர்க்கிறார்கள். இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு மத நல்லிணக்கத்திற்கான மிகப்பெரிய சக்திகள் தான் பெரியாரும் அம்பேத்கரும். அது அரசியலமைப்பு சட்டத்துல அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக அவர் நடத்திய எத்தனையோ போராட்டங்களால் தான் இன்னைக்கு என்னை போன்ற பல்வேறு மாணவர்கள் கல்லூரி வாசல்லையே நுழைய முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப எல்லா கல்லூரிகளிலையும் குறிப்பா ஐஐடி போன்ற உயர்கல்வி பெறக்கூடிய இடங்கள்ல பெரியாரையும் அம்பேத்கரையும் விவாதிக்க வேண்டும், மாணவர்கள் பேச வேண்டும், அந்த கருத்துக்கள் பரப்பப்பட வேண்டும். அந்த கருத்துக்களின் ஊடாக இந்த நாட்டினுடைய சமகால அரசியல் கண்டிப்பாக விவாதிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த மாணவர்களை பாதிக்கக்கூடிய வகையில தான் இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கம் எல்லா செயல்பாடுகளையும் மேற்கொண்டு வர்றாங்க. தாய்மொழியில கல்வி கற்றாதான் ஒருத்தன் கல்வியை தெளிவா கற்க முடியும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அப்ப காந்தியினுடைய அந்த கொள்கைகளுக்கு எதிராக தாய்மொழி கல்வியை புறக்கணித்து இன்னைக்கு குஜராத்தை பார்த்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க அந்த பாடநூல்கள் காவிமயமாக்கப்பட்டு இந்துத்துவ கருத்துக்களால புகுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பேசினது தப்பு இல்ல, அந்த கருத்துக்கள் பேசப்பட வேண்டியவை. சமகால அரசியலை பற்றி உயர்கல்வி நிறுவனத்துல பேசாம வேற எங்க பேசுறது அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவாரு? அதான் அவர் ஒன்று சொன்னார், அதாவது பின்தங்கிய மாணவர் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்காக தான் ஆஸ் பர் ஐஐடி ரெக்கார்ட்லேயே இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ன்றதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூட்டே வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த, அதுக்காக தான் 1961 இது வந்தது. இது மற்ற ஒரு பர்டிகுலர் இந்த ஜாதிக்கும் இல்லை, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்க்காக இந்த இன்ஸ்டியூட் வந்திருக்கு. அப்படி இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்டோட கைட்லைன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரைட் ஃப்ரம் பிகினிங் அந்த மேல் படிப்பு, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு படிப்பு எடுத்துன்னு போகிறதுக்காக ஐஐடினே கொண்டு வந்திருக்கு. அந்த மாதிரி கூட்டத்தில் குளோபல் லெவலில் எஜுகேஷனை எடுத்துன்னு போகணுமே தவிர இந்த இப்போ பில்லு பாஸ் பண்ணுற இதெல்லாம் அந்த இடத்துல தேவையே கிடையாது. ஏன்னா பேசக்கூடாதுன்னு உரிமையை பறிக்கலை. ஆனால் என்ன செய்யணும்னா முக்கியமா இன்னைக்கு அவர் சொல்றாரு, முக்கியமா எல்லா எந்த கீழ்ஜாதி திறமை இல்லைங்கிற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க, சொல்ல வரீங்களா? அவனுடைய படிப்பு கவனம் திசை திரும்புன்னு சொல்லலாம். கவனம் உயர்கல்வி ஒரு PhD படிக்கிறவங்களே சொல்லல, இல்ல ஒரு அவனுடைய சமூக நீங்க வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனத்துல இத பத்தி விவாதிக்காம வேற எங்க விவாதிக்கிறது? அதுதான் சொல்றேன். நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர்கள் தேசிய முக்கியம் வாய்ந்த கல்வின்ற அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஃபாலோவராக இருக்கணும், கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணுற இஷ்யூஸ் எடுங்க. இப்போ சொன்னார் ஹிந்தி, இந்த மாதிரி ஸ்பெசிபிக் மேட்டர் எடுத்து டிஸ்கஸ் பண்ண சந்தோஷம். ஆனால் இவங்க எடுத்த இஷ்யூஸ்லாம் நிறைய நேஷனல் இஷ்யூஸ், அதெல்லாம் வந்து ஒரு ஐஐடின்ற ஒரு வளாகத்துல அந்த இடத்துல கொண்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அதனுடைய பேக்ரவுண்ட நான் சஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா நான் பேக்ரவுண்ட சஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா பின்னணி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா மற்ற அரசியல் எல்லாம் பேசலாம், எந்த அரசியலும் பின்னணி, எந்த அரசியல் பண்ணாலும் பின்னணி தான். ஆனால் இது இந்த அளவுக்கு நண்பர் பேசிட்டாரு. அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காண்பித்தாரு, அது நல்ல விஷயம். ஐஐடி என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, எந்த ஒரு சாதிக்கும் உரியது அல்ல அப்படின்னாரு. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு வரைக்கும் அந்த சென்னை ஐஐடியில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. அந்த சாதியுடைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கும் ஐஐடியில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் தொகை எண்ணிக்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த அளவுக்கு 80% 85% பேர் இருக்காங்க. இதுல ஒரு உடைப்பு என்பது எப்படி உருவாக்கப்பட்டது என்றால், அம்பேத்கர் கொண்டு வந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் காரணமாக, விபி சிங் அரசு கொண்டு வந்த, அதற்கு பிந்திய அரசு கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக ஓபிசி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. ஆனா என்ன எனக்கு ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்கின்றால், அம்பேத்கர் பெரியார் பெயரில் ஒரு ஸ்டடி சர்க்கிள் கூடாது என்று இந்த ஐஐடி சென்னையினுடைய தலைவர் சொன்னார் என்றால் இதை விட கொடுமை வேற எதுவும் இருக்க முடியாது. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லி அவங்களே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, இந்தி பிரச்சனையை பேசலாம்னாரு. நல்ல வேளைக்கு அந்த அளவுக்கு அவர் கருணை காட்டியது நல்லது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், கிராமப்புறத்திலிருந்து வந்தவங்க, அந்த நிலத்தை விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் தங்களுடைய வீட்டு நிலத்தை எடுக்கலாம் என்று ஒரு அரசு சொல்லும் பொழுது அதை பற்றி அவங்க விவாதிக்க கூடாதா, விமர்சிக்க கூடாதா? இது எந்த ஒரு நியாயம் எனக்கு புரியல. எப்படி சொல்லுங்க, என்னது இது? விவாதிக்க கூடாது, என்னங்க நியாயம் இது? லாஸ்ட் இயர் தான் நீங்க Facebookல போட்டீங்க உங்களுடைய மகளுடைய ஐஐடி தனிப்பட்ட முறை. இருங்க சார், அவர் தனிப்பட்ட முறை அப்படிதான் சார் அதை கொண்டு வந்தாரு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அவங்க என்ன அப்படியே நேரம் ஐஐடிக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் வரிசையா கார்டு போட்டு கொடுத்துருக்கோம், நேரம் உள்ள போயிடுங்க சொன்னா கிடையாது. படிச்சாங்க, உள்ள என்ட்ரன்ஸ் எழுதுனாங்க, உள்ள போனாங்க. ஒரு நிமிஷம் சார், பிரைனி எல்லா மதத்தவரும் அதுல வந்து அந்த மாணவனுடைய படிப்பையா நீங்க கொச்சப்படுத்துறீங்க? நீங்க அப்படிதான் பேசுறீங்க. ஒரு மாணவனின் படிப்பை கொச்சப்படுத்திட்டு ஜாதி என்னும் பெயரில் இந்தியன் சென்டர் ஆஃப் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஐஐடி உள்ள எப்படிப்பட்ட கல்வி வேணும்ன்றத கிளீனா சொல்லி இருக்காரு. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல இருக்கு, போய் படிங்க. அப்புறமா நீங்க இந்த டிபேட்ல நீங்க பேசுறது தவறா ரைட்டான்னு உங்களுக்கு தெரியும். இல்ல அது இங்க கூட நீங்க சொல்லிருங்க என்னன்னு. ஒண்ணு பிரச்சனை இல்ல, படிக்கிறது இது ஒரு பக்கத்துக்கு இருக்கு சார். நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்ப உங்களுடைய அமைப்பு அங்க நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இதனுடைய அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை என்ன? இதுல இல்ல இதுக்கு முன்னாடி இப்ப இவங்க திருப்பி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா ஐஐடியில் படிக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளாக பார்க்கப்படுறாங்க எல்லாருமே. அதனால அதை மட்டும்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு. இது ரொம்ப அடிப்படையே இல்லாத ஒரு வாதமாக இருக்கு. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். விஞ்ஞானம் எப்படி இப்போ வளர்ந்தது அப்படிங்கிற வரலாறை பார்த்தோம்னா, விஞ்ஞானத்தை வளர்த்தவர்கள் எல்லாருமே லேபுக்குள்ள உட்கார்ந்தவங்களா கிடையாது. நீங்க வந்து 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு வரலாற்றெல்லாம் பார்த்தால் அவங்க எல்லாருமே யாரா இருந்திருக்காங்கன்னா சமூகத்திலும் செயல்பட்டவங்களா இருக்காங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் யாருன்னா ஐன்ஸ்டீன். இது என்னன்னா, ஒருத்தங்க சமூகத்தை நோக்கி எப்பனா புரிஞ்சுக்கும் போதுதான் ஒருத்தங்க வந்து என்ன செய்யணும்னே புரிய ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சும்மா உள்ள போனீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா நீங்க முக்கியமான ஆளா இருக்கீங்கன்னா, நான் வந்து எப்படின்னா அது அமெரிக்கால இருக்கிற கார்பரேட் கம்பெனிக்காக தான் சிந்திக்க முடியும். இன்ஸ்டியூட் ஃபார் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா என் மக்களுக்காக நான் எப்ப யோசிப்பேனா இல்ல பெரிய பெரிய கார்பரேட்டுக்காக யோசிப்பேனா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. முதல்ல திருப்பி மக்கள் வாழ்ந்துட முடியுமா சார்? இதுதான் இங்க இதுதான் பிரச்சனையே. இங்க இதுதான் என்ன இருக்குன்னா, விவாதத்தை வேற விதத்துல போனா இப்ப பிரச்சனைக்கு வாங்க. மோடியை விமர்சித்த மாணவர் அமைப்புக்கு சென்னை ஐஐடி தடை விதித்திருக்கிறது. அந்த தடை நியாயமற்றதா சரியானதான்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். ஏராளமான நேயர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 85% நேயர்கள் நியாயமற்றது என்றும் 15% நேயர்கள் சரியானது என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவாக உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த தடை அப்படின்ற ஒன்றை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது என்னவாகும்? இல்லை, நாங்கள் எங்களுக்கு டீனுக்கும் டைரக்டருக்கும் கொடுத்த பதிலே நாங்கள் அதை தெளிவாக சொல்லிட்டோம். நாங்கள் இவங்க வந்து டீரெகனைஸ் பண்ணதுன்னு சொன்ன அவங்களுடைய டிசிஷனு வந்து ஜனநாயகமற்ற ஒரு முடிவு அது. ஏன்னா எங்ககிட்ட பேசவே கிடையாது, இப்படிலாம் இஷ்யூ இருந்திருக்குன்னு சொல்லி ஒன்றும் சொல்லவே கிடையாது எங்ககிட்ட. அவங்களாம் முடிவு பண்ணாங்க, அவங்களாம் விட்டாங்க. இப்போ இஷ்யூ இவ்வளோ தூரம் பெருசான பின்னாடி வந்து என்னன்னா, அதை கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லி அதுக்காக ஜஸ்டிஃபை அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். நான் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே எப்போனா கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது அட்மினும் சீரியஸாக எடுத்துக்கிட்டதில்லை, ஸ்டடி சர்க்கிள் குரூப்பும் சீரியஸாக எடுத்துக்கிட்டதில்லை. அதை பற்றி யாருமே பேசினதில்லை. இப்போ இப்படி இஷ்யூ வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்டை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் என்னன்னா எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களில் கட்டாயமாக இப்போ மாணவர்கள் சமூக பிரச்சனைகளை பேசவே ஆக வேண்டிய தேவை இருக்குது. அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை.
இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அரசியல் சாசன சட்டப்படியே அலோவ் பண்ணியிருக்க ஒரு விஷயம். அவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான விஷயங்கள் பேசலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை, சட்டப்படி அவங்க எடுத்த முடிவு கூட தவறு தான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அவர் ஒன்று என்னன்னா, இது உள்ளே பேசுறது எங்களுடைய ரைட், முக்கியமான விஷயம். அது வெறும் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் உள்ளே எப்ப மாணவர்கள் சமூக பொருளாதார விஷயங்களை கட்டாயமாக பேச வேண்டும். அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. அது சரி, அடிப்படை உரிமைன்னு அவங்க சொல்ற ஒரு கருத்துக்கு இந்த உரிமையை நீங்க மறுக்க கூடாது, இந்த தடை நியாயமற்றது 85% நேயர்கள் சொல்றாங்க. இப்போ பொதுவாக அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனத்தை முடக்குவது அல்லது தடுப்பது அப்படின்ற நடவடிக்கையோட ஒரு பகுதியா இதை சொல்லலாமா? அதாவது நான் என்ன சொல்லுவேன், அந்த ஏபிஎஸ்சின்ற அந்த அமைப்பு தடை செய்ய வேண்டாம். அது நான் யாருமே இப்போ கூட தப்பு, அம்பேத்கர் பெரியார் இந்த மாதிரி நேம்ஸை யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அது மற்ற அதில் யாருக்குமே மாறுபாடு கருத்து கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அமைப்புகள் ஐஐடியில் கொடுக்குற கைட்லைன்ஸோட வேலை பண்ணு, அவங்களுடைய ஃபீலிங்ஸ்லாம் அப்போ அது மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம், யார் வேணான்றாங்க. இன்னொரு நண்பர் இன்றைக்கு போட்டிருக்காரு ஃபேஸ்புக்ல வந்து ஒரு நண்பர் எழுதியிருந்தார், இந்த கைட்லைன் பத்திலாம் விரிவா சொல்றாங்க, கைட்லைனை மீறினதா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஐஐடியில சொல்றாரு. ஐஐடியில ஸ்போக்ஸ் பர்சனே ஒரு பதவி இல்ல, அந்த பதவியை எப்போ உருவாக்குனாங்க? கட்சிகளுக்கு தான் ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க, ஐஐடிக்கு ஏது செய்தி தொடர்பாளர்னு கேட்கிற ஒரு கேள்வி கூட வருது. திரு பாலாஜி, இந்த தடை தவறு அப்படின்ற கருத்தை பலர் முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த கருத்துல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பெருவாரியானவங்க வந்து இந்த தடை செய்திருக்க கூடாது, இது வந்து கருத்துரிமையை முடக்கிற செயல் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களா? நீங்க என்ன பதில் சொல்லுங்க? பெயர் மேல தடை இருந்தா தவறு, ஆனால் இவங்க எடுத்த அந்த போராட்டம் நியாயமான முறையில் நிர்வாகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா தடை தவறு. இவங்க அதை பண்ணலை, அதனால் தடை சரி. நிர்வாகத்தை கேட்டு செய்திருக்கணும், நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அவங்களுடைய பர்மிஷன் எதுவுமே இல்லாமல் இவங்க பாட்டுக்கு துண்டு பிரச்சாரம் இது பண்ணுறது எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு இன்ஸ்டிடியூட், அது உள்ளே போயிட்டு, அதுவும் உயர்கல்வி இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலான்னா ஒரு வரைமுறை இல்லாமல் போயிடும் எல்லாத்துலேயுமே. அது ஒரு கட்டுப்பாடு எல்லாத்துலேயுமே வேணும். அதுக்கு தான் ஒரு கட்டுப்பாடுன்னு அதுதான். அதுக்கு எங்கே உடனே அளவுகோல் என்ன அது கேள்வி வரும். அந்த அளவுகோல் அது. ரெண்டாவது இன்னொன்று, இந்த இடத்துல இதை நான் அப்போயே சொல்லணும், மறந்து போயிட்டேன். 3 கோயில் இருக்குது, 30 கோயில் இருக்குன்றாங்க. கோயில் வந்து 2015 முளைக்கல, அது ஆதி காலத்துலேருந்து இருக்கு, வேணா அடிச்சுட்டு போயிட்டோம். அது நம்ம விவாதத்தினுடைய பகுதி இல்ல, அவ்வளவு ரொம்ப நம்முடைய கருப்பொருள் அது அல்ல. நம்முடைய விவாதத்தினுடைய கருப்பொருள் அது அல்ல. இல்ல, அது தவறு, அந்த மாணவர் சொல்றது தவறு. அது என்ன நேத்திக்கே அந்த இடத்துல கோயில் வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு, தவறான இது. கருத்துரிமை அந்த அளவுக்குள்ள வாங்க, அந்த ஐஐடி நிறுவனத்துல கருத்துக்களை பேசக்கூடிய சுதந்திரம் இருக்கான்றது. ஒரு நிமிஷம் மாத்திரம். அதாவது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, பாஜகவும் சரி மோடி அரசும் சரி அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவை ஓராண்டு பூரா கொண்டாட போறோம் என்று அறிவிப்புகளாக வந்துகிட்டு இருக்குது. இந்த சூழல்ல மத்திய அரசின் நிதியோடு இயங்கக்கூடிய ஒரு ஐஐடி சென்னை நிறுவனத்தினுடைய அந்த நிர்வாகி அம்பேத்கர் பெரியார் பெயரை பயன்படுத்தி ஒரு ஸ்டடி சர்க்கிள் இருக்கக்கூடாது என சொன்னது உண்மையிலேயே அரசு விரோதம். உண்மையிலேயே அரசு விரோதமா இருக்கக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா, அரசாங்கம் அம்பேத்கர் விழா கொண்டாடுது, அம்பேத்கர் பேர் வச்சு ஒரு ஸ்டடி சர்க்கிள் வைக்காது என்று ஐஐடி நிறுவனம் எப்படி சொல்லுது எனக்கு புரியல. ஆகவே அந்த நிறுவன தலைவர் மீது உரிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், நான் என்ன கேட்க விரும்புறேன், தயவு செய்து இத்தகைய ஆய்வு நிறுவனம், உயர்கல்வி நிறுவனத்திலாவது மாணவர்களை அவர்களுடைய சிந்தனை சிறகை விரித்து பறக்க தயவு செய்து அனுமதியுங்கள். படிப்பு கெடுதுனா படிப்பு என்பது வெறும் சிலபஸ்க்குள்ள பாடத்திட்டத்துக்குள் இருப்பதா? சமுதாயத்தை படிக்காமல் அவர்கள் வெளியே வந்து என்ன செய்ய போகிறார்கள்? நீங்க இருங்க, தயவு செய்து நீங்க பேசுவது நான் தலையில்லை. நீங்க வந்து அது முறைப்படி அந்த விவாதங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக சில வழிகாட்டல்களை நீங்க உருவாக்கலாம். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, வேண்டாம் கூட சொல்லல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு மட்டும் அது சில குறிப்பிட்ட சிந்தனைகளை, குறிப்பாக சமூக நீதி சிந்தனைகளை குரல் எழுப்புகிறது, அதற்காக பேசுகிறது, அதற்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் பெரியாருடைய பெயரை கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினாலே அந்த அமைப்பை முடக்கு வந்து கொடூரமான கருத்துரிமை முடக்கம். அதை அனுமதிக்க கூடாது. அந்த அமைப்புக்கு மீண்டும் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஜோ பிரிட்டோ, நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
அதாவது அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஐஐடியில் மட்டும் இல்லை, ஜேஎன்யூ போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் கருத்துரிமைக்கும் சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. மாணவர்களை தாக்குறது, பேசக்கூடிய மாணவர்களை கல்லூரியை விட்டு நீக்கிறது, அவங்கள தேர்வு எழுத விடாமல் பண்ணுறது, இது மாதிரியான மிக கொச்சைத்தனமான ஒரு செயல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை கண்டித்து பல்வேறு மாணவர் அமைப்புகளை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தையும் பரப்புரை இயக்கத்தையும் மாணவர் அமைப்புகள் சார்பாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். ஆக இந்த சமூக நீதிக்கும் மண்ணினுடைய பூர்வீக குடிகள் சமூகம் குறித்து பேசக்கூடாது, மக்களை குறித்து பேசக்கூடாதுங்கிறது முட்டாள்தனமான ஒரு வாதத்தை இந்த இந்துத்துவ அமைப்புகள் சாதி அமைப்புகள் தொடர்ந்து முன்வச்சிட்டு வர்றாங்க. இதை முறியடிக்கணும். மண்ணின் மைந்தர்கள் உயர்கல்வியில் அவர்கள் ஜனநாயகத்தை பேசுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கண்டிப்பாக கொடுக்கப்பட்டாக வேண்டும். சைலேஷ், நிறைவாக நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன? சைலேஷ். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடிக்குள்ளே போயிட்டாங்க, இவங்க படிச்சுட்டு படிப்பை மட்டும்தான் கவனிக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தப்பு. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆனால் தான் ஒரு முழுமையான இன்ஜினியர், முழுமையான கிராஜுவேட் ஆக முடியும். இது வந்து ரொம்ப அவசியம் லைஃப்க்கு. கோபால், நிறைவாக உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். அவ்வளோதான். ஒரு மூணு விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். சுருக்கமாக ஏபிவிபியில் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏபிவிபியில் அம்பேத்கருக்கு மட்டுமே ஒரு விழா இருக்கு. சமுதாய சமத்துவ தினம் டிசம்பர் 6ஆம் தேதி. அவருக்கு மட்டுமே நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். அதே மாதிரி சைலேஷ் சொன்னார், இந்த தடை வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, அதே மாதிரி தடை நியாயமற்றது, ஏற்றுக்கிறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இதே மாதிரி 1948லையும் சரி, எமர்ஜென்சி பீரியட்லையும் சரி, எங்களுடைய தாய் இயக்கங்களை தடை விதிச்சாங்க. அப்போ தடையை மீறி ஜெயிச்சு இன்னைக்கு அரியணையில் இருக்கோம். எப்படி வந்தது? இது தேசப்பற்று, தேசிய சிந்தனை இருக்குங்காட்டி. அதே மாதிரி அவர்களும் அந்த மாதிரி தேசிய சிந்தனை, தேசிய இது ஆரோக்கியமான விஷயம்னால் அடித்து ஜெயித்து வந்து நிக்கட்டும். அது மட்டுமே காலத்தின் நியதி. மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள், மக்களுக்கு தெரியும். கருத்துரிமைக்கும் முடிச்சு போறாங்க. அதாவது தடை தவறுன்னு சொல்றீங்க, தடை சரின்னு சொல்லிட்டு தடையை எதிர்த்து முறியடித்து அவங்க போராடணும்னு சொல்றீங்க. நீங்க அந்த போராட்ட வலிமை உங்களுக்கு இருக்கா? அடுத்து என்ன செய்ய போறீங்க? உங்க கருத்தோட நிறைவு செய்யலாம். இப்ப என்னன்னா, இப்ப அவங்க என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க அதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ அதில் இருந்தால் முடிவெடுக்க முடியும். ஆனால் எப்படின்னா நாங்கள் முன்னாடி மாரி எப்படின்னா ஃப்ரீயாக எப்படின்னா இண்டிபெண்டாக நாங்கள் வந்து எப்படின்னா செயல்படுறதுங்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம். கண்டிப்பாக அதை நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதே இல்லை. ஏன்னா அது எங்களுடைய ஜனநாயக அது உரிமை. அதை ஒன்றும் பெருசாக யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக என்னென்ன விதமாக நாங்கள் வந்து போராட முடியுமோ அந்தந்த விதங்களில் போராடுவோம். அது ஒன்று. இன்னொன்று, இந்த ஒட்டுமொத்த வாதத்திலுமே எப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை இவங்க ரெண்டு பேருமே திருப்பி சொல்கிறாங்க. என்னன்னா, நீங்கள் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணீங்கன்னு. ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நாங்கள் உள்ள என்ன பண்ணாலும் எப்படின்னா அட்மினுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. ஏன்னா எங்களோட தான் ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கான். நாங்கள் இப்போ ஒட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் தான் ஒட்டி இருக்கோம். அந்த மெஸ்ஸில் 2000 பேர் சாப்பிட வரான். அதில் வேணா எல்லா ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் 50 பேராவது இருப்பான். அதுக்குள்ளே அவன் போய் எப்படின்னா அதை நேரடியாக வந்து எப்படின்னா அட்மினுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நாங்கள் அனுப்புகிற மெயில் எல்லாமே கண்டிப்பாக எப்படின்னா டீன் மெயில் பாக்ஸுக்கும் போகும். இது எப்படி திருப்பி எங்களுக்கு தெரியாமல் நடந்தது? நீங்கள் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணீங்கன்னு ஒரே இதையா இப்படி பேசிட்டே இருக்காங்கன்னு. அதான் இவங்க இந்த விஷயம் பெருசான பின்னாடி இதை இவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா அதை கோட் ஆஃப் கண்டக்ட்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சிடறேன். நான் எங்களுக்கு அனுப்பின மெயிலில் உங்களை டீரெகனைசேஷன் சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்துருந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரரி வந்து டீரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அப்படி மெயிலே வரவே கிடையாது. உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு உங்க தரப்பு விளக்கத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த தடையை அவங்க விளக்குறதா அவங்க நினைச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல. அது என்ன முடிவு? இந்த அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. இது ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு பார்வையும் இதுக்குள்ள இருக்கு. பரவலான கண்டனம் இந்த நடவடிக்கையின் மேல வந்திருக்கு. குறிப்பா ஐஐடி தொடர்பாக நாம் பெரிதாக விவாதித்ததில்லை. ஐஐடியில் இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற விவாதம் தான் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஐஐடி வளாகத்துக்குள் பேசப்பட்ட ஒரு கருத்து தேசிய அளவிலான சர்ச்சையாவதும் அந்த சர்ச்சை பற்றி விவாதிக்கப்படுறதும் இதுவே முதல் முறை நினைக்கிற தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும். அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. டெல்லியிலிருந்து பங்கேற்ற நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர